விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்த சம்பவத்தை சென்னையில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்சென்னை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் மயிலாப்பூரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ராமதாஸ் தலைமையில் செயல்பட்டு வரும் அனைத்து சமுதாயத்தினர் கூட்டமைப்பு தருமபுரி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வன்முறையை தூண்டி விடுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். பட்டுக்கோட்டை அருகே திருமாவளவன் மீது பெட்ரோல் குண்டு வீச முயன்ற சம்பவத்தில் தொடர்புடையவர் அனைத்து சமுதாயத்தினர் கூட்டமைப்பில் இடம்பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அனைத்து சமுதாயத்தினர் கூட்டமைப்பிற்கு அரசு தடை விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருக்கு ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். அனைத்து சாதியினர் கூட்டமைப்பு என்ற பெயரில் தொடர்ந்து வன்முறையை தூண்டுகிற கும்பலாக மாறி வருகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சுற்றுப்பயணத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சென்றபோது கூட அங்கு நான் திருமாவளவன் வந்தால் அவர் மீது கட்டாயமாக வெடிகுண்டு வீசுவேன் என்று வெளிப்படையான பேட்டி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் ராமதாஸ் இருக்கிறார் என்பதுதான் ஆணித்தரமான உண்மை. தமிழக அரசு இதை உடனடியாக கணக்கில் எடுத்துக்கொண்டு அனைத்து சாதியினர் கூட்டமைப்பு என்கின்ற அந்த கூட்டமைப்பை தடை செய்ய வேண்டும்.